அவன் இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்தா வந்து கேவலப்படுத்திடுவான். அதனால நானே இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன். உன்னை பற்றியும் கிண்டல் பண்ணி சொன்னேன், எங்கள் அப்பா பற்றியும் கிண்டல் பண்ணி சொல்லியிருந்தேன். ஆ ஆ. அப்போ என் அக்கா வந்து சொல்கிறாங்க, நீ எப்படி சஞ்சீவை பற்றி இப்படி பேசலாம்? நான் விளையாட்டுக்கு சொன்னேன், நீ அப்படி பேசக்கூடாது ஸ்ரீ, நீ காமெடின்னு நினச்சிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், பட் நம்ம ஜாலியாக தான் பேசுகிறோம்னு நினச்சிட்டு இருக்கோம், பட் அவங்க அப்படி நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நான் நிஜமாலுமே வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணி இப்போவும் சாரி கேட்டுக்கிறேன். அவங்க நம்ம ரொம்ப நல்லவன் ஜட்ஜ் பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு நல்லவனும் கிடையாது, நம்மளை ரொம்ப கெட்டவன் ஜட்ஜ் பண்ணால் அவங்களுக்கு கெட்டவன் கிடையாது. இங்கே யாருமே இன்னாரோட பையன், இன்னாரோட சொந்தக்கார, இன்னாரோட மச்சான், இன்னாரோட தம்பி அப்படிங்கிறதுனால எவனுமே யாருமே எவ்வளவுமே வந்துட முடியாது. அடியே அடியே இவள் என் உயிரே, விரலின் நடுவே நடக்கும் நிழலே எனக்குள் சிறகா. அவ்வளோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்து வழக்கமாக ஒரு யூடியூப் இன்டர்வியூ இல்லை ஒரு சேனல் இன்டர்வியூனா வந்து யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் இப்போ நான் கெஸ்ட்டு நானே ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எங்கள் 2 பேருக்குள்ளே கெஸ்ட்டு ஹோஸ்ட்டுன்னெலாம் எதுவுமே கிடையாது. அது யாருன்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம இருக்கிற ப்ரோக்ராம் வந்து கனெக்ட் வித் ஸ்ரீ. ஸோ ஸ்ரீ தான் என் முன்னாடி உட்காந்துருக்குறான். அவன் இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்தா வந்து கேவலப்படுத்திடுவான். அதனால நானே இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ சொல்லு, முதல்ல நம்ம 2 பேரும் தான் பேச போகிறோம். என்னை பற்றி நிறைய கேட்க போகிறேன்னு சொன்னேன். ஆனால் இந்த கனெக்ட் வித் ஸ்ரீ அது என்னது? கனெக்ட் வித் ஸ்ரீ ஏதோ ஒரு பேர் வைக்கணும்டா. இதை பற்றி ஏற்கனவே நான் பிகினிங்கில் ஏதோ ஒன்று பேசுனேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு ப்ரோமோ ஒன்று. ஆமாம், கனெக்ட் வித் ஸ்ரீ. இல்லை உண்மையாக சொல்ல போனால் என்ன கனெக்ட் இல்லை, அதுதான் உண்மையாக சொல்ல போனால் ஸ்ரீன்னு ஒரு பேர் வரணும். ஓகே, நமக்கும் பார்க்குறவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன். இப்போ நானும் நீயும் பேசும்போது ஒரு கனெக்ட் இருக்கணும் அப்படின்னு. லேடி ஆர்டிஸ்டோட போனால் டிஸ்கனெக்ட் ஆகிடும், அவங்களுடைய கனெக்ட். டிஸ்கனெக்ட். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். 2 பேருக்குள்ள ஒரு கனெக்ட் இருந்தால் தான் வந்து நிறைய விஷயங்கள் பேச முடியும் அப்படிங்கிற விஷயம். ப்ளஸ் உனக்கும் ஆடியன்ஸ்க்கும், உன்னோட ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ்க்கும் ஒரு கனெக்ட் இருக்கணும். ஆமாம், எப்பவுமே. ஸோ நல்ல நல்ல விஷயம் தான் அது. ஒரு நல்ல ஹெட்டிங் தான் ஒரு யூடியூப் சேனலுக்கு, கனெக்ட் வித் ஸ்ரீ. ஸோ சொல்லு அப்புறம். சரி, கெட்டப் சூப்பராக இருக்கு. இதுவா? நல்லா இருக்குது. சும்மா ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி. ஃபஸ்ட்டு போன வாரம் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஷேவில் இருந்தேன். ஃபுல்லாக மீசை தாடி எல்லாமே எடுத்துட்டேன். சும்மா ஒரு கேரக்டருக்கு ஒரு ட்ரையல் அண்ட் எரர். அதனால இப்போ க்ளீன் ஷேவ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன். இப்போ வந்து தாடி வளர்த்து பார்க்குறோம். இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது ஷூட்டிங்க்கு. ஸோ அது என்னங்கிறது அப்புறமா சொல்கிறேன். பட் 20 நாள் இருக்குது ஷூட்டிங்க்கு. ஸோ அது வரைக்கும் சரி தாடி வளர்த்து பார்ப்போம். நீலாம் வளர்த்துருக்கியே, நான் இது வரைக்கும் தாடி வளர்த்ததே கிடையாது. அதனால தான் கேட்குறேன். அதான் இந்த அளவுக்கு வளர்த்தது கிடையாது. வளர மாட்டேங்குது எனக்கு சீக்கிரமாகவே. ஸோ வளரட்டும், அது வளர்ற வரைக்கும் வளரட்டும். அதுக்கப்புறம் வேணும்னா வச்சுப்பேன், இல்லாட்டி அந்த கேரக்டருக்கு வேணாம்னா எடுத்துப்பேன். சரி, இப்போ நம்மளை பற்றியோ ஆக்டிங் பற்றியோலாம் நான் கேட்க போகிறது கிடையாது, சரியா? சஞ்சீவ் யார்? ஓகேவா? என்ன மாதிரி பர்சன் சஞ்சீவ்? ஏண்டா பிறந்ததுலேருந்து என் கூட வளர்ந்து எனக்கு தெரியும்டா. அப்போ நானே சொல்லிருக்க முடியுமா? சஞ்சீவ் என்ன மாதிரி பர்சன்? சஞ்சீவ் வந்து ஒரு ரொம்ப எல்லாருக்கும், நானே என்னை பற்றி சொல்லக்கூடாது தான், பட் என்னை பற்றி மற்றவங்க சொன்னதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். சஞ்சீவ் வந்து ரொம்ப ஒரு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஒருத்தங்க வந்து கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா, இப்போ என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்காதுன்னா, 100 ரூபா இருக்குதுன்னா 10 ரூபா கொடுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. நான் 100 ரூபாயில் 90 ரூபா கொடுத்துட்டு 10 ரூபா வச்சுப்பேன். அந்த மாதிரி கேரக்டர். இது எனக்கே தெரியும், ஓகேவா? நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நானாவது எதாவது பண்ணேன்னா எனக்கு வெளியே கொஞ்சம் இன்ஸ்டாவில் போட்டுருவேன், நீ போட மாட்டேன், ஓகேவா? உன்னோட பேசிக். இப்போ எல்லாருக்குமே ஒரு ஐடென்டிட்டி வேணும் இல்லைடா. இப்போ வந்து இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, சோஷியல் மீடியாவை நம்மளை அவங்க ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. அவங்க ஜட்ஜ் பண்ணுற ஆள் நம்ம கிடையாது. ஆக்சுவலாக நம்ம அப்படி கிடையாது. அவங்க நம்ம ரொம்ப நல்லவன் ஜட்ஜ் பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு நல்லவனும் கிடையாது, நம்மளை ரொம்ப கெட்டவன் ஜட்ஜ் பண்ணால் அவங்களுக்கு கெட்டவன் கிடையாது. நம்மளோட ஒரு இன்டர்வியூலேயோ இல்லை நம்மளோட சில விஷயங்களை பார்த்து நம்ம இப்படி தான் அப்படின்னு அவங்க வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துறாங்க. ஸ்ரீ வந்து திமிர் பிடிச்சவன், ஸ்ரீ இப்படி, ஸ்ரீ அப்படி இப்படி, சஞ்சீவ் இப்படி, சஞ்சீவ் அப்படி இப்படி இப்படி, இல்லைனா சஞ்சீவ் இப்படி, ஸ்ரீ இப்படி, எதுவுமே கிடையாது. இப்போ நானும் நீயும் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி தான் நம்ம எல்லாருமே. பட் இதில் என்னென்னா, இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு ஒன்றை பற்றி தெரியாது. அது கூட வந்து என்ன நினைப்பாங்கன்னா, உங்களை பற்றி தெரிஞ்சு நான் என்ன சார் பண்ண போகிறோம்? அப்படி கிடையாது. வந்து சஞ்சீவ் ஒரு சீரியல் ஆக்டர், சஞ்சீவ் ஒரு அதுக்காக பேச வரல. சஞ்சீவ் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். நம்ம எல்லாத்துக்கும் இன்னொரு சைடு இருக்குது, அந்த சைடு யாருமே பார்த்தது கிடையாது. ஸோ அதை பற்றி நம்ம
உள்ள போலான்றதான் இந்த இந்த இன்டர்வியூட நோக்கம். நல்ல விஷயம் தான். ஏன்னா வழக்கம் போல எப்படி நடிக்க வந்தீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க, நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் நடிக்க வரல. உங்களோட அதான் வழக்கமா எல்லா இன்டர்வியூலும் ஃப்ரெண்ட்ஸை பத்தி இதை பத்தி எல்லாம் கேட்பாங்க. பட் அது இல்லாம நம்ம ஜென்ரலா ஒன்று பேசுவோம். அதான் சஞ்சீவ் யாருன்னா, சஞ்சீவ் இந்த மாதிரி ஒரு பர்சன். பிளஸ் சஞ்சீவ் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப கோவமும் வரும். ஆனா கோவம் இல்லையே, இப்போ நீ கோவப்பட்டு என்ன பார்த்து இல்லையா? அதுதான் கோவம் வரும். எங்கன்னா கோவம் வர வேண்டிய இடத்துல வரும். அதை நான் பெருசா காமிச்சிக்க மாட்டேன். அப்படியே போயிடுவேன். சில டைம் காமிச்சிருவேன் அந்த கோவத்தை. அந்த சில டைம் காட்டும் போது அது என்ன ஆகும்னா, அதான் சொல்றேன், அதான் பிரச்சனை. நான் சில டைம் கோவத்தை காட்டும் போது என்ன இவன் கோவம்லாம் பண்றான் புதுசா, என்ன திமிர் வந்துருச்சா இவனுக்கு அப்படிங்குவாங்க. ஆக்சுவலா அதுதான் என் குணம். எனக்கு கோவம் வந்தா நான் வெளிப்படுத்தணும். நான் வெளிப்படுத்தாம இருக்கிறதுனால திடீர்னு ஒரு நாள் வெளிப்படுத்தும் போது என்னன்னா, நீ கோவப்பட்டனா உங்களுக்கு ஆச்சரியம், நான் கோவப்படலன்னா படலனாதான் ஆச்சரியம். ஆச்சரியம். ஆமா, இதுதான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸு. நான் உன்னோட சைல்ட்ஹுட்லேருந்து வரேன், சரியா? 2 பேரும் ஒன்றா படித்தோம், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் எல்லாரும் அதை பற்றி பேச போகிறதில்ல. நான் பார்த்த சஞ்சீவ் வந்து ஸ்கூலில் வந்து ஃப்ரம் எல்கேஜி நல்ல விபூதிலாம் வச்சுக்கிட்டு நல்ல புத்தக புழு, வெரி ஸ்டூடியஸ். நான் தான் கொஞ்சம் அப்போவே படிப்பு வராது, ஹிந்தி மிஸ் என் காதை பிடிச்சி திருவிட்டு எவரி டே அப்படின்வாங்க. நீ நல்லா படிச்சுட்டு எவரி டேன்னா என்ன அர்த்தம்னா, எவரி டே யூ டோன்ட் டூ யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு திட்டுவாங்க. நானும் பக்கத்துல தான் உட்காந்துருப்பேன், பாவமா இருக்கும். 10 சப்ஜெக்ட்ல நான் ஃபெயில் ஆவேன். நீ அப்போவே வந்து 10th ரேங்க்குள்ளே வர ஒரு ஆள், ஓகேவா? சின்ன வயசுலேருந்தே உனக்கு வந்து நான் வச்சிருக்க சஞ்சீவ் வந்து இந்த இப்போ எல்லாம் எனக்கு இங்கிலீஷ் தப்பாக வந்தால் நீ தான் அதை கரெக்ட் பண்ணுவேன். அது என்னடா சைல்ட் ப்ராடஜி என்ன சொல்லுவாங்க? இது சொல்லு, என்ன சைல்ட் ப்ராடஜி தான். சைல்ட் ப்ராடஜி அப்படின்னா தமிழ் என்ன? குழந்தையிலேயே ஒரு எப்படி ஒரு அதிசய குழந்தை சொல்லுவாங்க, டேலண்டட். ஆமாம். ஏன்னா நான் பார்க்கும்போது ஸ்கூல் டான்ஸில் இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸில் இருக்கட்டும், படிப்பில் இருக்கட்டும், நீ தான் நம்பர் 1, ஓகேவா? நல்லா டான்ஸ் ஆடுவேன். எனக்கு தெரிஞ்சு நீ வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஆமாம். நீ ஃபஸ்ட்டு நடித்தது யார் கூட சொல்லு பார்க்கலாம்? சைல்டு ஆர்டிஸ்டா? சூப்பர் ஸ்டாரோட. கை கொடுக்கும் கை தானே படம். சூப்பர் ஸ்டார். ஏன்னா அப்போ நம்ம வந்து 2nd or 3rd படிச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அது ஒரு அன்ஃபர்கெட்டபிள். அது என்னன்னா மஞ்சுளா ஆண்டி படம், விஜயகுமார் மஞ்சுளா ஆண்டி படம், அவங்களோட சொந்த படம் கை கொடுக்கும் கை. ஸோ ஃபேமிலியாக ஷூட்டிங் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே போனோம். நாங்களாம் குழந்தைங்க முட்டுக்காட்டில் தான் ஷூட்டிங், அவங்களோட இடத்துலையே தான் ஷூட்டிங். ஸோ அங்கே வந்து ஷூட்டிங் பார்க்க போகலான்னு எல்லாருமே போய் நாங்கள்லாம் பிக்னிக் மாதிரி போனோம். குழந்தைங்களாம் ஷூட்டிங் ஒரு பக்கம் நடக்குது, நாங்கள் பிக்னிக் மாதிரி போனோம். அப்போ வந்து ஆண்டி வந்து சும்மா போய் நடிப்போ அப்படின்னாங்க. அது வந்து என்னன்னா ஒன்றுமே இல்லை, சூப்பர் ஸ்டாரோட இன்ட்ரடக்ஷன் ஷாட். அது அவர் தண்ணிக்குள்ளேருந்து எழுந்திருப்பாரு. நாங்கள் பசங்கள்லாம் வெளியில் உட்காந்து என்னங்கடான்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அது அண்டர்ஸ்டுட் 1 2 10 11 அப்படின்னு எண்ணிட்டு இருப்போம். அப்புறம் ஒரு டைலாக் எனக்கு கொடுத்தாங்க. அக்காக்கா நம்ம அண்ணன் தண்ணிக்குள்ளே போயிட்டு எங்களை 100 வரைக்கும் என்ன சொன்னாருக்கா, 100க்கு மேலேயே எண்ணிட்டோம்க்கா, ஆனால் இன்னும் அண்ணனு காணும்க்கா, என்னாச்சுன்னே தெரிலக்கா, பயமா இருக்குதுக்கா. இந்த டைலாக் மறக்கவே முடியாது. அதான் நான் பேசின ஃபர்ஸ்ட் டைலாக். அது வந்து ராஜலட்சுமி கிட்ட போய் சொல்லுவேன், ஹீரோயின் அவங்க தான். ஸோ அதுக்கப்புறம் சூப்பர் தலைவர் வந்து தண்ணிக்குள்ளேருந்து அப்படி முடி அப்படி பண்ணிட்டு அப்படி ஏந்திரிப்பார் ஸ்டைலாக. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நான் கேமரா முன்னாடி இருந்தது வந்து அது யாருக்குமே தெரியாது பெருசாக. கை கொடுக்கும் கை இப்போ போட்டு பார்த்தா தெரியும், சின்ன பையனா ஒரு 10 பசங்கள்ல ஒருத்தனா அப்படி உட்காந்துருப்பேன். அருண் விஜய் இருந்தானா அதுல? இல்ல நீ தான். அருண் விஜய் இல்ல, ஏன்னா அவனும் அன்னைக்கு இருந்தான். எல்லாரும் ஒன்னாதான் பிக்னிக் போனோம். பட் நீ அப்போ நல்லா ஞாபகம் இருக்கு, நீ தான் எக்ஸாம்பிள். ஒரு டைலாக் சொன்னா உடனே சொல்லிடுவேன். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சரி, இது நான் வந்து டப்பா அடிக்கிறதுக்குலாம் சொல்ல, அதான் சொல்றேன்ல, வித் ஹம்பிள்னஸ் தான் நான் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு 30 பக்கம் டைலாக்காக இருந்தாலும் அதை பைஹார்ட் பண்ணிட்டு ஒரு டேக்கில் அடிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து நம்ம சீரியலில் ஒரு 4 பேர் 3 பேர்னா அதில் முதல் நீ தான். இப்போ நானாவது கொஞ்சம் எனக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிப்பேன், நான் கொஞ்சம் விஷயம்லாம் பண்ணிப்பேன். ஒரே டேக்லலாம் நான் பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது. நீ தான் வந்து அதில் வந்து நீ இம்ப்ரவைஸ் பண்ணி பண்ணுவேன். நான் டைரக்டர் சொல்றது அப்படியே பண்ணுவேன். ரைட்டர் என்ன எழுதியிருக்கிறாரோ அதை அப்படியே பண்ணி. நீ அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன். அப்படி கிடையாது சிச்சி, அப்படி கிடையாது. இல்லை, நானும் கொஞ்சம் மாற்றுவேன். பட் என்னன்னா அந்த ரைட்டர் நம்ம டைலாக் படிக்கும் போதே தெரிஞ்சிடும். சில இடங்கள்ல வந்து அவர் ஃபீல் பண்ணி எழுதியிருப்பார். அது படிக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல ரைட்டர் ஃபீல் பண்ணியிருக்காருன்னு. அதை நான் மாற்றவே மாட்டேன். எப்படி உனக்கு ஞாபகம்? நான் என்ன சொன்னா, இப்போ நிஜமாலுமே இந்த கை கொடுக்கும் கேள்வியை நான் கேட்க போகிறோம், உனக்கு தெரியாது, ஓகேவா? இது தெரியாது. இது நிஜமாலும் டக்குன்னு இப்போ ஆன் ஃப்ளோ தான் உனக்கு கேட்டேன், ஓகேவா? இது நம்புறவங்க நம்பணும், நம்பாதவங்க போட்டோம். ஆனால் அந்த டைலாக் நீ ஒன்றும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற. அது ஃபர்ஸ்ட் பேசின டைலாக். பிளஸ் அன்னைக்கும் அந்த டைலாக் சொன்ன உடனே நான் போய் பாட்டு பேசிட்டு. அது அன்னைக்கு இல்லடா, இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். அதுதான் வந்து ஒரு டான்ஸாக இருக்கட்டும், எந்த சீக்வன்ஸாக இருந்தா இருக்கட்டும், உனக்கு ஒரு வாட்டி டான்ஸ்னு சொல்லாத, பயமா இருக்கு. ஏன்னா அதெல்லாம் ஆடி ரொம்ப வருஷமாச்சு, இப்போ டான்ஸ் வருமானே தெரியல. இல்லை, அதெல்லாம் வரும் விஷயத்துக்கா. எப்படி வந்து எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் வாட்டி கேமரா பார்க்குற, 2nd or 3rd படிக்கிறேன், அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ வந்து எடுத்தோன்னே சூப்பர் ஸ்டார் கூட அங்கேயும் எனக்கு தெரிஞ்சு முதல் டேக்லேயே ஓகே பண்ணியிருப்ப.
அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை சைல்டு ஆர்டிஸ்டாக பார்த்த படம் வந்து விஜயகாந்த் சார் கூட. விஜயகாந்த் சார் கேப்டனோட. ஆமாம், பொன்மன செல்வன். அதுவும் எங்கள் அக்கா நடிச்சாங்க அந்த படத்தில். அதுக்கும் சும்மா வேடிக்கை பார்க்க தான் போனேன். ஷூட்டிங்க்கு ஒரு நாள் ஸ்கூல் லீவுங்கிறதுக்காக கூப்பிட்டு போனாங்க. வா வீட்டில் தண்டமாக உனக்காக மட்டும் சமைக்க முடியாது, வா ஷூட்டிங்க்குன்னு. ஏன்னா எங்கள் அப்பா ஆஃபீஸ் போயிட்டாரு. ஸோ அம்மா தான் அக்காவோட ஷூட்டிங் போவாங்க. நான் மட்டும் வீட்டில் இருந்தால் உனக்காக சமைக்க முடியாது, அதுவும் சின்ன பையன் தனியாக விட்டு போக முடியாதுங்கிறதுக்காக வா ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு போனாங்க. அப்போது ஆக்சுவலாக சார் தான், கேப்டன் தான் வந்து பி வாசு சார்கிட்ட சொல்லி, இந்த இவனுக்கு கண்ணு நல்லா இருக்குது, இவனை ஏதாச்சும் ஒரு கேரக்டருக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. கண்ணு, என் கண்ணு நல்லா இருக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார். ஸோ அப்படி வந்தது தான் பொன்மன செல்வன். அப்போ பி வாசு சார் வந்து கரெக்ட் தான், நீ வா நீ நடி அப்படின்னு சொல்லி கவுண்டமணி சாருக்கு பையனா, சோபனாவுக்கு தம்பியா வந்து அந்த படத்தில் பண்ணேன். அது கவுண்டமணி சார் போடுற அதே சட்டை எனக்கும். காஸ்டியூம் வந்து அவர் பூவா சட்டை போட்டார்னா எனக்கும் அதே பூவா சட்டை. பாரு என் பையனை என்ன மாதிரி வளர்க்குற பார் அப்படிங்குவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அது லெட்டர் பாஸ் பண்ணுவேன் கேப்டனுக்கும் சோபனாக்கும். நடுவில் போய் லவ் லெட்டர் பாஸ் பண்ணுறது தான் என் வேலை. அதனால அப்பவே உனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சடா? ஆமாம், ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட். சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன் வீட்டில். அது ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து எங்கள் அக்கா ஷூட்டிங் போக ஆரம்பிச்சா. ஸோ நான் வீட்டில் சும்மா டான்ஸ்லாம் நீ சொன்ன மாதிரி டான்ஸ் வீட்லேயே ஆடிட்டு இருப்பேன். அக்கா அக்கான்னு எல்லாம் சொல்றது நிறைய பேருக்கு சஞ்சீவோட. எங்கள் அக்கா வந்து சிந்து. ஆமாம், இணைந்த கைகள் படத்துலலாம் ஹீரோயினாக பண்ணாங்க, நிறைய படத்தில் பண்ணியிருக்கிறாங்க. பட் தவறிட்டாங்க. ஸோ அவள் வந்து நான் வீட்டில் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கும்போது மஞ்சு ஆண்டி, விஜயகுமார் அங்கிள்லாம் பார்க்கும்போது இவன் டெஃபினட்டாக நடிகனை தான் போவான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது மைண்டில் ஏறி 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 ஓ நம்ம நடிகர் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஒரு சினிமா பேக் நடுவில் ஜோசியம் வேற பார்த்து ஜோசியம் பார்த்து யாரும் தெரியும். நடுவில் ஜோசியம் பார்த்து நீ எல்லாம் ஜாதகத்தை பார்த்துட்டு நீ எல்லாம் கன்ஃபார்ம்ட் ஆர்டிஸ்ட் தான், உனக்கு படிப்பு வராது, நல்லா படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் படிப்பு வராதுன்னு சொன்னதுனாலேயே வந்து படிப்பு வந்து இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு. ஸோ படிப்பை விட்டு சரி நடிக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நீ பயங்கரமா படிச்சுட்டு இருந்தவன். ஆமா, நீ வந்து மூளைக்கு நீ வந்து அந்த மெமரிக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கலாம், ஒரு ஐஏஎஸ் இருக்கலாம். ஆனா இப்ப பாக்குற ஐஏஎஸ் ஆஃபீஸ்லாம் திட்டுவாங்க. சொல்றேன் அந்த அளவுக்கு மெமரி இருந்துச்சு. ஆனா படிப்பு வராது, இவன் நடிகன் தான் சொன்னதுனாலே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஓ நம்ம நம்ம நடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிறவி நடிகனாக இருக்கிறதுக்கு தான் நீ எடுக்கிறேன்னு நினைச்சு. அது உண்மைதான்டா. பசி நம்ம எல்லாருமே சினிமாவில் நடிக்கணும். ஆமா, அப்படிதான் வந்தோம். ஆனா அங்கிருந்து இங்க ஜம்ப் ஆகி டிவில வந்து, ஆனா டிவில நல்ல இன்னைக்கு நான் இருக்கிற வாழ்க்கை வந்து மேட் அ டென்ட். ஒரு நான் சொல்றது ஸ்கிராட்ச் கிடையாது. டிவியில் எவ்வளவோ நல்ல நடிகர்கள் இருக்காங்க. அதை கை வச்சு எண்ணும் போது அதில் நீ இருக்கிறன்றது வந்து ஓகே. இப்போ என்ன நம்ம ஹீரோவாக நடிக்க போகிற படத்தில் கேரக்டர் தானே பண்ண போகிறோம். இல்லை, இன்னைக்கு எல்லாமே மாறிட்டே வருது. சினிமாவை தாண்டி அப்புறம் டிவி, சினிமாவை தாண்டி தான் டிவி வந்துச்சு. டிவி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே பெனட்ரேட் ஆகுறதுனால சினிமா டிக்கெட் ஜாஸ்தி ஆக டிவி பாப்புலர் ஆகிட்டே வந்துச்சு. இப்போ டிவி வந்து ரொம்ப நிறைய போயிட்டு இருக்கிறதுனால இப்போ வெப் சீரிஸ் மறுபடியும் உள்ள வருது. வெப் சீரிஸ் ஃபேமஸ் ஆகுது. மொத்தத்தில் ஓடிடி பிளாட்ஃபார்மே ஃபேமஸ் ஆகிட்டு தான் வந்துருச்சு ஆல்ரெடி கோவிடுக்கு அப்புறம். ஸோ அதுலேயும் நம்ம பண்ண போகிறோம், நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கின்றது தான். எங்கே நம்ம நடிக்கணும்னு வந்துட்டோம், எங்கே ஸ்டேஜில் கூப்பிட்டு நடிக்க சொன்னாலும் நடிக்க போகிறோம், ரோடில் நடிக்க சொன்னாலும் நடிக்க போகிறோம். மொத்தத்தில் எங்கே வேணாலும் நடிக்க தான் போகிறோம். நீ சினிமா பேக்ரவுண்ட் ஃபேமிலி நிறைய பேருக்கு தெரியாது, ஓகேவா? மஞ்சு ஆண்டி, மஞ்சுளா வந்து புரட்சி தலைவர் காலத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்காங்க. சிவாஜி நடிகர் திலகத்தோட நடிச்சிருக்காங்க. மஞ்சுளான்னா எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து எங்கள் அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி. இது இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. விஜயகுமார் அங்கிள் வந்து சித்தப்பா, அருண் விஜய் வந்து தம்பி, வனிதா தங்கச்சி, பிரீதா தங்கச்சி, ஸ்ரீதேவி தங்கச்சி. பட் இவ்வளவு பேர் இருந்தாலும் நீ உன்னோட முயற்சியில தான் நீ இன்னைக்கு சஞ்சீவ் அப்படின்றது வந்து தெரியும்னா அது உன்னோட முயற்சி தான், ஓகேவா? இப்போ வந்து அது கரெக்ட். இங்க யாருமே வந்து வளர்த்து விட்டுற முடியாது. இங்க வந்து அது ரொம்ப இம்பாசிபிளான ஒரு விஷயம். இங்க வந்து நம்ம யாரா இருக்கிறோமோ, நம்ம இங்க இருக்கிறோமோ அது காரணம் நம்ம மட்டும்தான். ஸோ இங்க யாருமே இன்னாரோட பையன், இன்னாரோட சொந்தக்கார, இன்னாரோட மச்சான், இன்னாரோட தம்பி அப்படிங்கிறதுனால யாருமே எவ்வளவுமே வந்துட முடியாது. ஸோ நம்ம இன்ட்ரடக்ஷன் வேணா கிடைக்கலாம், ஒரு என்ட்ரி பிளாட்ஃபார்ம் வேணா கிடைக்கலாமே தவிர அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு வரோங்கிறது நம்ம கையில மட்டும்தான் இருக்குது. அது வந்து அந்த விதத்துல நீயும் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். உங்க அப்பா மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் தான், நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் தான் ஒரு. ஆமா. பட் அந்த டைம்ல நீ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் நீ உங்க அப்பா பேரை யூஸ் பண்ணதே கிடையாது. நான் எத்தனையோ கம்பெனியில் போய் சான்ஸ் கேட்டிருக்கேன். அங்கே கூட நீ போய் நான் வந்து இன்னாரோட பையன் நீ சொன்னதே கிடையாது. எனக்கு சான்ஸ் தாங்கன்னு தானே சொல்லி கேட்டிருக்கேன். அதெல்லாம் தான் நம்ம 2 பேரும் கற்றுக்கிட்ட விஷயங்கள் லைஃப்பில். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதானே. சின்ன வயசுலேருந்தே உனக்கு ஆக்டிங் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. மறுபடியும் சொல்கிறேன், நான் பார்த்துருக்கேன் நீ எவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுவேன்னு, நீ எவ்வளோ நல்லா ஃபைட் பண்ணுவேன். ஃபைட் எல்லாமே சினிமாக்காக எல்லாமே கற்றுக்கிட்டேன். நல்லா படிக்க வேண்டியவன் படிப்பையும் சினிமாக்காக விட்டுட்டேன். இன்றைக்கி நீ நினச்சதை சாதிக்க முடியல, ஏதாவது வருத்தம் இருக்கா உனக்கு? கண்டிப்பாக நிச்சயத்தை சாதிக்க முடியல அப்படிங்கிற வருத்தம்னு பார்த்தா எஸ்.
ஏன்னா எல்லாருமே நடிக்க வரும்போது வந்து அந்த ஆசையோடு தானே வருவோம். சினிமாவில் நடிக்கணும், நம்ம நல்லா டான்ஸ் ஆடுவோம், நம்ம வந்து இதுக்காக எல்லாமே கற்றுக்கிட்டோம். அந்த டைமில் சொல்கிறோம். ஸோ கற்றுக்கிட்டோம், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரீனில் வந்து இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும், அதை பார்த்து 4 பேர் நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சி வந்தோம். ஆனால் அந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் எதுவுமே, டான்ஸ் ஃபைட்டை விட்டுரு, நடிக்கிறதுக்கு உண்டான கரெக்டான வாய்ப்பே கிடைக்கல. பெரிய ஈவெண்ட்லாம் சொல்லலை, கிடைச்சால் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்கும்போது அந்த வாய்ப்பே கிடைக்கல. அப்படிங்கிறப்போ அழுக தான் வருது. அது ஒரு மாதிரி இப்போ வருது எல்லாமே. ஆனால் அந்த வயசுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பீக் பிளட்டில் இருக்கும்போது, அந்த யங் பிளட்டில் இருக்கும்போது அது வரல அப்படின்னு நினைக்கும் போது அந்த வருத்தம். நம்மளுக்கு இந்த விஷயம் வருமே, நம்ம இவ்வளோ நல்லா பண்ணுவோமே, நம்மளுக்கு ஏன் வாய்ப்பு வரல அப்படின்னும் போது 2-3 நாளாக இல்லையாடா, நம்ம எனக்கு 20 வருஷமாக தானடா. நான் நிறைய நாள் கண்ணாடி முன்னாடிலாம் அழுது, வீட்டில் யாருமே இல்லாதப்போ இல்லை உட்காந்து அழுது. இது நம்மளோட இதுதான் மக்களுக்கு தெரியாது. நம்மளை வந்து வேறு மாதிரி தான் பார்க்குறாங்க. நான் வந்து என்ன தலைகாணி கட்டி பிடிச்சிட்டு அழுவேன். எங்கள் அம்மா சாகும் போதெல்லாம் அவங்களாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நான் வந்து எப்படியாவது நிலாவேவா படம் பண்ணும் போதெல்லாம் நான் நாகர்கோயிலில் இருக்கும்போது அங்கேருந்து ஃபோன் பண்ணுவேன் டெய்லி எங்கள் அம்மாவுக்கு. அப்போ மொபைல் ஃபோன்லாம் என்கிட்ட கிடையாது. கீழே போய் எஸ்டிடி பூத்துலேருந்து ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணி நான் இன்றைக்கி இப்படி நடித்தேன், நான் அப்படி நடித்தேன், நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, நீ நிச்சயமாக வந்துடுவேன், நீ பெரிய நடிகன் ஆகிடுவிடா, நான் பார்ப்பேன் அது அப்படின்னாங்க. ஆனால் அவங்க சாகிற வரைக்கும் அதெல்லாம் நடக்கவே இல்லை. இப்போ போன மாதம் எங்கள் அப்பாவும் இறந்துட்டார். அவரும் நான் பெரிய ஸ்க்ரீனில், அஃப்கோர்ஸ் நான் சின்ன ஸ்க்ரீனில் வந்து ஸ்மால் ஸ்க்ரீன் டிவியில் வந்து நான் நல்லா நடித்தது, நல்ல பேர் வாங்கினது, நல்ல அவார்டு வாங்கினது, இது எல்லாமே எல்லோரும் 2 பேருமே பார்த்துட்டாங்க. பட் சின்ன வயசுலேருந்து இருந்த ஒரு ஆசை அந்த பெரிய ஸ்க்ரீனில் வரணும்னு. அவங்களுக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. சரி வந்துட்டான், படிப்பான்னு நினச்சோம், படிக்கல, வந்துட்டான் இங்கே, சரி இதில் என்ன பண்ணுறான்னு பார்ப்போங்கிற அந்த ஒரு ட்ரீம், அந்த ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அது எதுவுமே என்னால் ஒரு பையனாக நிறைவேற்றவே முடியல. அது வந்து இன்றைக்கி இல்லை, நான் சாகிற வரைக்கும் எனக்கு அந்த வருத்தம் இருந்துச்சு. இதுக்கு மேலே நடிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா வயசு ஒரு பேரியர் கிடையாது, எப்போ வேணாலும் ஜெயிக்கலாம். அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் நிறைய பேர் எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. ஓகேவா, அன்றைக்கி இருந்த சினிமாவில் அப்படி கிடையாது. அந்த வயசில் இருந்தால் தான் நம்ம வந்து இதுவாக பண்ண முடியும். ஏன்னா அன்றைக்கி எல்லாமே கமர்ஷியல் சினிமா தான். ஒரு படம்னு எடுத்துக்கிட்டால், ஒரு ஹீரோன்னு எடுத்துக்கிட்டால் டான்ஸு, ஃபைட்டு, இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அப்போ இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் கதை தான் ஹீரோ. இன்றைக்கி வந்து ஹீரோ வர்ஷிப்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி வந்து கதை தான் ஹீரோ. கதை நல்லா இருந்துச்சுன்னா யார் வேணாலும் எந்த வேணாலும் ஹீரோ வந்து அதில் பண்ணலாம். கரெக்டாக டைரக்டர் வேலை வாங்கிட்டாருன்னா அது போதும். ஸோ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு ஓகே, நம்மளுக்குலாம் ஒரு ஹோப் கிடைக்குது, ஓகே நம்மலாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம கூட ஒரு பயமும் வருது. நம்ம 2 பேரும் ஒரு அந்த வயசுக்கு நம்மளுக்கு போயிடுச்சோ அப்படின்னு ஒரு பயம் ஒன்று வருது. டெஃபினட்டாக அந்த பயம் உள்ளே இருக்குது. பட் அதான் சொல்கிறேன், பயத்தை உடச்சி ஒரு கான்ஃபிடன்ஸை கிரியேட் பண்ணுறது தான் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் மாறிடுச்சுங்கிறேன் நான். இன்றைக்கி இருக்கிற அது ஓடிடியாக கூட இருக்கட்டும், இல்லை சினிமாவாக கூட, பிக் ஸ்க்ரீனாக கூட இருக்கட்டும், இல்லை என்ன வேணா இருக்கட்டும், அந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு. அது மட்டும் இல்லை சஞ்சீவ், இன்னொரு விஷயம் யோசிச்சுப்பாரு. இது நீயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நம்ம 2 பேரும் ரொம்ப சுமார் சுமார் மூஞ்சி குமார் தான் நம்ம. ஓகேவா, ரொம்ப சுமார் மூஞ்சி குமார் நம்ம. அப்படி இருக்கும்போது நம்ம இருந்த டைமில் வந்து ஒரு ஹீரோனா ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அது உடச்சவங்க இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, உடச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் நம்மளுக்கு கேப்டனை பிடிக்கும், அதனால தான் நம்மளுக்கு ரஜினிகாந்த் பிடிக்கும். உடச்சவங்க தான் இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்காங்க, எல்லாம் பெரிய ஆளாக இருக்காங்க எல்லாருமே. பட் எல்லாரும் ஒரு ஸ்டேஜில் ஒரு அவமானத்தை தாண்டி தான் வருவாங்க. என்னைக்காவது வந்து சினிமாவில் உன் அப்பியரன்ஸை பற்றி ஏதாவது சொல்லி நீ ஃபீல் பண்ணியிருக்கியா? இல்லை எனக்கு இல்லை இவர் ஏன் சுமாராக தான் இருக்கிறாரு, எனக்கு இது டசன் கணக்கில் எனக்கு இருக்குது. எனக்கு அப்பியரன்ஸ்னால் என் மூஞ்சில் நிறைய பிம்பிள்ஸு, இந்த ஹோல்ஸ்லாம் இருக்கும், அதனாலே என்னை வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பியரன்ஸ்னு பார்த்தா அதுதான். பட் அதை தாண்டி அதான் யார் உனக்கு தெரியாததா, டிவியில் நடிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். நடுவில் ஒரு டேபு மாதிரி ஒன்று பெருசாக இருந்துச்சு. அதாவது டிவியில் நடித்தா சினிமாவில் நடிக்க முடியாது. அதை வச்சு என்னை நிறைய பேர் அமைச்சிருக்கிறாங்க. நான் நிறைய ஆஃபீஸ்க்கு போய் சான்ஸ் கேட்கும் போது, நீங்கள் டிவியில் தான் நடிக்கிறீங்களே, அப்புறம் உங்களுக்கு எதுக்கு சினிமாவில், நீங்கள் தான் டெய்லி டிவியில் வரீங்க, அப்புறம் உங்களை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, போங்க, உங்கள் மூஞ்சி ரொம்ப ஸ்டேல் ஆயிடுச்சு. டெய்லி ஆடியன்ஸ் பார்த்து உங்ககிட்ட நான் ஃப்ரெஷ்ஷாக உங்ககிட்ட காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு. இன்னைக்கு உடஞ்சிருக்கு, எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக உடச்சிட்டாங்க. அது உடச்சவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அதான் இன்னைக்கு அது வந்து இன்னைக்கு வரக்கூடிய அந்த யங் பிளட் டைரக்டர்ஸ் தான் உடைச்சாங்க. அப்படிதான் ஒன்றுமே கிடையாது. அவன் நடிக்கணும்னா அவன் எதில் வேணாலும் நடிப்பான், என் கேரக்டருக்கு அவன் செட் ஆகலன்னா அவன் நடிச்சிருவான், அவனை நான் கூப்பிட்டு புக் பண்ணுவேன் அப்படின்னு உடச்சிட்டாங்க. இல்லை, ஒருவேளை நானும் நீ ஒரு சீரியலில் கொஞ்சம் நம்ம வந்தோன்னா கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஓகேவா, இன்ஃபேக்ட் நீ உள்ளே வரும்போது நான் பெருசாக இல்லை, அப்போ ஒன்றுமே கிடையாது.
நீ வந்து என் ஃபோட்டோஸ்லாம் ஃபாரின் ஷோஸ்க்குலாம் கொடுப்ப, அப்போ வந்து இவர் 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 வந்து டிவியில் ஃபேமஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போ உனக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் நான் பார்ப்பேன்னா, மெட்டிஒலி ஹிட் சீரியலு, செம்ம கேரக்டரு, உன் டேலண்ட் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா கரெக்டாக உனக்கு அது உன்னோட ஆப்பிடைட்டுக்கு கரெக்டான சாப்பாடு போடுற மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட் ஒரு எபிசோடு எடுத்தாங்க. அந்த சிங்கிள் ஷாட் ஃபுல்லாக ஓ மேலே தான் இருக்கும். இன்றைக்கும் அந்த கேமராமேன் அந்த ராஜா சொல்லியாங்க, பயங்கர புத்திசாலிங்க, கரெக்டாக அது எப்போ கேமரா எங்கே நிற்கணும், என்ன வரணும், என்ன கரெக்டாக பண்ணாருங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் உனக்கு டெலிவிஷனில் நோ டேர்னிங் பேக் தான். நீ பண்ண ஆளுங்க எல்லாமே சூப்பரான ஆளுங்க. எனக்கு கிடைச்ச டைரக்டர்ஸ் எல்லாருமே சூப்பரான டைரக்டர்ஸ் தான். சிஜே பாஸ்கர் சாராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தராக இருக்கட்டும், நம்ம குமரன் சார் எல்லாமே சூப்பர். திருமுருகன் சார், சிஜே பாஸ்கர் சார், சுந்தர் கே விஜயன் சார், குமரன் சார், இவங்க தான் வந்து டோட்டலாகவே என்னை உருவாக்கி ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே படிக்கட்டு ஏறி அப்படியே. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்படி ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கும்போது சீரியல் நிறைய நம்ம ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குமே, அந்த டைமில் நீ சினிமா சரியாக ட்ரை பண்ணாமல் விட்டுட்டியோ? அதான் ஒரு எல்லாருக்குமே உள்ள ஒரு கஷ்டம் தானே. இப்போ உனக்கு உள்ள ஒரு கஷ்டம் தான். கஷ்டம்னு சொல்கிறது உனக்கும் எல்லா டிவி ஆர்டிஸ்ட்டும் மாற்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு விஷியஸ் சர்க்கிள், ஒரு பாய்சனஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, நம்ம வந்து காலையில் ஷூட்டிங் போகிறோம், நைட்டு வீட்டுக்கு வரும், காலையில் ஷூட்டிங் போகிறோம், நைட்டு வீட்டுக்கு வரும், மாதம் ஆச்சுன்னா செக்கு வரும் வீட்டுக்கு. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நம்மளுக்கு தான் சம்பாதிக்கிறோமே, நம்மளுக்கு தான் வீடு ஓகே ரெண்ட் கட்டுறோம், நம்ம வீட்டுக்கு நம்ம கார் இருக்குது, பெட்ரோல் போடுறோம், ஜாலியாக சுற்றுறோம், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கிறோம், வீக்கெண்டான பார்ட்டி பண்ணுறோம், ஜாலியாக இருக்கிறோம் நம்ம. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்தோன்னா நெக்ஸ்ட் என்ன, அந்த சர்க்கிளை விட்டு இது தாண்டி போனால் என்ன அப்படிங்கிறது முயற்சியே பண்ண மாட்டோம். ஆமாம், அந்த ஒரு லேசினஸ், அந்த ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்குமே வந்துடும். அது எப்போ நம்ம ரியலைஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம வந்து நிறைய டிவியில் பண்ணிட்டோம். இப்போ நம்மளே வந்து இப்போ நம்பர் ஆஃப் டேஸே மாதம் 25 நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தது 15 நாள் ஆகும்போது ஐயோ நம்ம அப்போவே ட்ரை பண்ணியிருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு தாட் உனக்கும் வந்திருக்கும். அந்த தாட்டில் தான் உட்காந்துருக்கேன். அந்த தாட் தான் உனக்கும் வந்திருக்கும், எனக்கும் வந்திருக்கும், எல்லாருக்குமே வந்திருக்கும், வரும். அது என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற டிவி புதுசாக வந்த ஹீரோஸ் கூட நான் சொல்கிறேன், அவங்க எல்லாருமே அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அதை விட்டு வெளியில் வரணும் நம்ம. ஏன்னா என்ன ஆகிடும்னா, வெளியில் போனால் ஆடியன்ஸ் வந்து டிவி, நான் சொன்ன மாதிரி வீட்டு டிவி வீட்டுக்குள்ளே, நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தராக இருக்கிறோம். ஸோ நம்மளை அரவணைப்பாங்க, நம்மளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன நினச்சிட்டோம், நம்ம தான் சூப்பர் ஸ்டார், நம்ம தான்டா அடுத்த என்ன வேணாலும் இருக்கட்டும், அவங்களாம் அங்கே சூப்பர் ஸ்டார்னால் நம்ம தான் இங்கே சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உள்ளே வந்தோடனே அது போய் உட்காந்துரும். அது போய் உட்காந்துருச்சுன்னா என்ன ஆகும், நெக்ஸ்ட் லெவலுக்கு ட்ரையே பண்ண மாட்டோம். ஆமாம், இப்படியே ஓடிடுச்சு. அதாவது என்னென்னா 2002 மெட்டிஒலி அங்கேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறது, நான் இப்போ நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஒரு மென்டாலிட்டி, அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே நான் போயிட்டேன். அதாவது நான் பெரிய ஸ்டாருங்கிற கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது. நம்ம சம்பாதிக்கிறோம், மாதம் இவ்வளோ வருது, குடும்பத்தை சமாளிக்கிறோம், கார் இருக்குது, வீடு இருக்குது, அவ்வளோதான். இதான் லைஃப். வேற என்ன வேணும் லைஃப்பில்? கரெக்டா? கரெக்ட். இப்போ ஒரு சராசரி மனுஷனுக்கு லைஃப்பில் வேற என்ன வேணும்? சாப்பாடு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், கடன் இல்லாமல் இருக்கணும். ஓகே, ஹோம் லோன், வீட்டு லோன்லாம் விட்டுரு. மற்றபடி வெளியில் போய் 4 பேர்கிட்ட மாதம் கடன் வாங்கக்கூடாது. சொந்தமாக ஒரு கார் வேணும், அதுக்கு போடுறதுக்கு பெட்ரோலுக்கு காசு வேணும், வீட்டில் ஒரு ஏசி வேணும், ரூம் வேணும், கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் வேணும். இது எல்லாமே வந்துருச்சு இல்லை? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இப்படி தானே எல்லாரும் ட்ராவல் பண்ணுவோம். இப்படி தான் எல்லாரும் ட்ராவல் பண்ணி மாட்டிக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் வருஷம் முன்னாடி சரி நம்மளுக்கு கம்மியானு தான் நம்மளுக்கு தெரியுது, ஓகே இது நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம வந்து அந்த முட்டாள்தனமா அந்த சர்க்கிள்குள்ளேயே மாட்டிக்கிட்டோம். முட்டாள்தனமான்னு சொல்றதை விட அறியாமையில நம்ம இந்த ஃபீல்ட்ல தப்பு சொல்லடா. இந்த ஃபீல்ட் நம்மளுக்கு வந்து இல்ல இந்த ஃபீல்ட் அதான் நான் பிகினிங்லேயே சொன்னேன், இந்த டிவினால தான் இன்னைக்கு நான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு இவ்வளவு கம்ஃபர்டபுளா நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆனா என்னன்னா, இதுக்கப்புறம் நம்ம என்ன அப்படின்றது ஒரு क्वेश्चन மார்க் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த பயம் வந்துருச்சு. ஏன்னா அந்த பயம், அந்த பீதியில் தானே இவங்க உட்காந்துருக்கோம். நம்ம 2 பேரும் அப்படிதான் உட்காந்துருக்கோம். ஆமா, அதுதான் சரி. அதை உடைக்கிற மாதிரி தான் இப்போ வந்திருக்குதுங்கிறேன். அதை உடைக்கிற மாதிரி தான். அதான் அந்த சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த ஒரு பிரிவினை இருந்துச்சு. டெலிவிஷனுக்கு இப்படி தான் காஸ்டிங், சினிமாவுக்கு இவங்க தான் காஸ்டிங், டெலிவிஷன்னா இவங்க தான் காஸ்டிங். ஆனால் இப்போ அதெல்லாம் உடச்சி இப்போ இல்லை இது எல்லா கேரக்டர்ஸும் எல்லாருமே பண்ணலாம் அப்படிங்கிறது வந்ததுனால தான் நம்மளாம் கொஞ்சம் ரிலீஃபாக உட்காந்துருக்கோம். ஏதோ ஒரு ஹோப்போடு உட்காந்துருக்கோம். இருக்குது, எல்லாருக்கும் ஒரு லைஃப் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ஹோப் இருக்குங்கிற. இல்லை இன்னும் பழையபடியே இருந்துச்சுன்னா, நீங்கள் டிவி ஆர்டிஸ்ட்னு பிராண்ட் பண்ணி ஓரமாக உட்கார வச்சுட்டாங்கன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் உடச்சி தானே இன்னைக்கு சேத்தன் சார்லாம் வந்து நல்ல வெப் சீரிஸ்லாம் நல்ல ரோல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய நம்ம டெலிவிஷன்ல நிறைய பேர் நிறைய விஷயம் நல்ல விஷயம் பார்க்குறாங்க. அது நல்ல விஷயம்தான். ஓகே, இப்போ உனக்கு கோபங்கள் எதாவது இருக்காடா பர்டிகுலர்? வருத்தங்கள் ஓகே, கோபங்கள் என்ன இருக்குது? அந்த வருத்தங்கள் தான் கோபமும்.
ஏன் அப்படி பிராண்ட் பண்ணுறாங்க? நான் எங்கேயாச்சும் வெளியில் போனால் டிவி நடிகர், அது எனக்கு கோவம் வரும். ஏன் டிவி நடிகர்? நடிகர்னு சொல்லாமே. ஏதோட அவர் டிவி நடிகர் போகிறாரு பாரு, டிவி நடிகர் போகிறாரு பாரு, டிவி நடிகர் நடிகர்னு சொல்லு. அது இப்போ பிரித்து சொல்லுவீங்களா? ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்னா ஸ்டேஜ் நடிப்பார், அவர் போகிறாரு பாரு, ஸ்டேஜ் நடிகர், டிவி நடிகர், ட்ராமா நடிகர். அது சில பேருக்கு வந்து அவங்க அவங்கள அறியாமையில சொல்கிறது கூட நம்ம வந்து ஓகே. ஏன்னா நிறைய பேர் இப்போ வெளியே போகும்போது இப்போ நீ சொல்றது ஊர் பக்கம் ஆமா, அவங்கெல்லாம் சொல்றாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அவங்க டிவில தான் பார்த்தாங்க டிவி நடிகர். அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்க இப்போ டிவி நடிகர்னு சொல்றதுனால நம்ம வந்து அதை நம்ம தப்புன்னு சொல்ல வரல. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நீ என்ன சொல்ல வரேன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன சொல்கிறேன்னா, இப்போ பாசமாக வந்து பா டிவி நடிகர்ப்பா அப்படின்றது ஓகே. ஆனால் நம்மளை கிண்டல் பண்ணுறதுக்கு ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், நானும் நீயும் ஒரு ரீல்ஸ் பண்ணி போடுறோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். இவங்க டிவி நடிகன் தானே, இவனுக்கு எதுக்கு இது அப்படின்னும் போது தான் எனக்கு அது புரிய மாட்டேங்குது. சரி, ஏன் டிவி நடிகர்னா ஒரு ரீல் கூட போடக்கூடாதா? அது எனக்கு இன்றைக்கி எது பண்ணாலும் தப்புன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. எது பயமாக இருக்குது. நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்மளுக்கு 1008 ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதம் நம்மளுக்கு ஒர்க்கே வந்திருக்காது, டியூ கட்டணும். இந்த டைமில் ஏதோ டென்ஷனில் போகும்போது ரோட்டில் ஏதோ ஒரு கோவப்பட்டுட்டே ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோவப்படுறேன், எல்லாம் டென்ஷன் வச்சு. அப்படிங்கும்போது நடிகைங்கிற திமிரில் பேசுறியா? கோவப்படுறேன் நான். என்ன கோவப்படுறதுக்கு டிவி நடிகன்னு கோவம் வருதா? ஏன்னா டிவி நடிகன்னு கோவம், அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, அவ்வளோ பிரச்சனை. நாளைக்கு என்ன நிறைய நேரங்களில் அடுத்த மாதம் கார் இப்படி டியூ கட்டுறது. நீ இவ்வளோ சொல்கிற. போன மாதம் என் பொண்டாட்டி குடும்பத்தோட குழந்தைங்களோட கூப்பிட்டு தியேட்டருக்கு போனோம். போன மாதம் தியேட்டருக்கு போனோம் தக் லைஃப் படம். அப்படின்னா எந்த மாதம்னு யோசிச்சுக்கோ. தக் லைஃப் படத்துக்கு போகும்போது இன்டர்வெல்லில் வந்து சில பசங்க உள்ளே வந்து, நான் உள்ளே உட்காந்துட்டேன். என் ஒய்ஃபும் குழந்தைங்களும் கேன்டீனுக்கு போயிருந்தாங்க, ஏதோ பாப்கார்னோ ஏதோ வாங்குறதுக்கு போயிருந்தாங்க. அப்போது கிண்டல் பண்ணிட்டானுங்க தப்பான வார்த்தையில். என் பொண்ணு அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணான். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் என் ஒய்ஃப் சும்மா இருந்திருக்கிறா. அதுக்கப்புறம் திட்ட ஆரம்பிச்சோன்னா என் பொண்ணு அங்கேருந்து பயந்து ஃபோன் பண்ணி, அப்பா இங்கே வெளியில் வாயேன், எங்கள் அம்மா வந்து திட்டிகிட்டு இருக்கிறா ஒருத்தன் அப்படின்னு. சரின்னு வெளில போய் பார்த்தா அவன் குடிச்சிருக்கிறான். குடிச்சிட்டு தியேட்டருக்கு வந்துட்டான். கெட்ட வார்த்தையில் ஏதோ பேசியிருக்கிறான். நான் கிட்ட போய் ஏன் இப்படி பேசினேன்? ஃபஸ்ட் நான் கோமா தான் போனேன். நான் ஒன்றும் ரொம்ப பாசமாக ஏன்பா தம்பி இப்படி பேசுன்னு உபதேசம்லாம் பண்ண போல. ஏன்டா இப்படி பேசினேன்னு கிட்ட போனால், இல்லைண்ணா நீங்களாண்ணா நான் வந்து அப்படின்னோடனே ஸ்மெல்லு ஃபுல்லாக வந்துச்சு. குடிச்சிருக்கியா அப்படின்னு. அப்படின்னா அதெல்லாம் இல்லைண்ணா அப்படி இப்படின்னு சொன்னால், நான் வந்து சரி நீ வா வெளில வா அப்படின்னு. அப்படி ஓரமாவா நான் அவன் கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிறேன். கூட இருக்கிற 2 பசங்க, நீங்கள் இன்னாரோட ஃப்ரெண்டுங்கிறதுனால நீங்கள் என்ன சீன் கிரியேட் பண்ணுறீங்களா? ஏண்டா நான் யாரோட ஃப்ரெண்டாக இருந்தா என்ன, நான் யாராக இருந்தா என்ன, உன் பொண்டாட்டி ஒருத்தன் கிண்டல் பண்ணா நீ கேள்வி கேட்க மாட்டியா? நான் இந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். அதாவது அப்போ ஒரு நடிகைன்னா ஒரு நடிகனோட பொண்டாட்டியை யார் வேணாலும் கிண்டல் பண்ணலாம். ஒரு நடிகை அவ்வளோ ஒரு நடிகை தான். ஒரு நடிகைன்னா யார் வேணாலும் கிண்டல் பண்ணலாம், வாய முடித்து தான். சீரியல்ல மட்டும் இல்லை சஞ்சய், சினிமாலையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு அப்படிதான் கேள்வி கேட்டா நீ யாரு, நீ இப்படிங்கிறதுனால தான் நீ கேள்வி கேட்குறியாங்கிறாங்க. அப்போ நீ பேசுறதுலாம் பேசிட்டு போயிடுவேன், கெட்ட வார்த்தையில் பேசிட்டு போற. அதை கேட்டுட்டு நான் நடிகேன் இல்லை நான் இன்னாரோட இந்த இதெல்லாம் இருக்குது எனக்கு தெரியும், இவங்களெல்லாம் தெரியுங்கிறதுக்காக நான் வாய மூடிட்டு போக முடியுமா? நான் அதுதான் அது சும்மா வந்து இது நமக்கு என்னடா இதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அவன் இப்போ வந்து எல்லாமே இந்த மொபைல் வச்சுட்டு சுற்றுறானுங்கள, அவன் ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். நீ எடுத்துக்கோ, எனக்கு என்ன, நான் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஆனால் வேணும்ன்ட்டு என்ன பண்ணுறான், அந்த மொபைலில் வீடியோ எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இப்படிங்கிறதுக்காக, நீங்கள் வந்து அவருங்கிறதுக்காக நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. ஏண்டா அந்த மொபைலில் நீ வீடியோவில் சொல்லண்டா, உன் ஃப்ரெண்டு குடிச்சிட்டு கிண்டல் பண்ணான் என் பொண்டாட்டியன்னு, கெட்ட வார்த்தையில் பேசினா அதை சொல்ல மாட்டேங்கிறான். நீங்கள் வந்து இப்படி கத்துறீங்க, நீங்கள் வந்து இன்னாரோட இதுங்கிறதுக்காக. நான் ஏன் கத்துறேன்? நான் உள்ளே உட்காந்துருந்தேன் சிவனேன்னு. நான் ஏன் கத்துறேன், எதுக்கு கத்துறேன்? என் பொண்டாட்டி நீ கெட்ட வார்த்தையில் பேசினதுனால தானே நான் கத்துறேன். அப்புறம் அது கூட கேள்வி கேட்கக்கூடாதுன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? நம்ம ஒரு ஆக்டரா, ஒரு டிவி ஆக்டர் ஆகட்டும், சினிமா ஆக்டர் ஆகட்டும், சீரியஸாக போகிறோம், ஜாலியாக பேசுவா, இல்லை மோர்குடி. நம்மளை வந்து அவங்களுக்கு கிண்டல் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு கருத்து சொல்கிறதுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது. அதெல்லாம் யாருமே ஒன்றுமே சொல்ல. சார் நீங்கள் சீரியலில் கேவலமாக நடிச்சிருக்கீங்க சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அது நம்மள 2 பேரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது நம்ம பெருசாக ஓகே கரெக்டு தான். நம்ம அவங்க அபிப்பிராயத்தை நம்ம கேட்டுக்கலாம். ஆமாம். ஆனால் சம்மந்தம் இல்லாமல் கோத்து விட்டுட்டு, நான் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீ சும்மா ஒரு கல்யாணத்தில் நடந்து வருவேன், அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு மியூசிக்கை போட்டுட்டு அவர் மாதிரியே வராரு. இது என்னன்னா, இதுதான் வந்து நீ அப்படி இல்லைன்றது எனக்கு தெரியும். அது கூட மீம்ஸ் நம்ம ஒத்துக்கலாம். சரி அவங்க போடுறாங்க, சரி ஏதோ ஜாலி, அவங்களுக்காக அவங்க போட்டுக்கிறாங்க. இன்னாரோட பேர் போட்டால் அவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரிஞ்சு ஒரு தம்ப்நெயிலாக அதை போட்டுக்கிட்டோம். நம்ம ஒன்று நடக்கும் போதும், சாப்பிடும் போதும், நடிக்கும் போதும் வந்து இப்படி தான் பண்ணோம், அப்படி தான் பண்ணோம்னு யோசிச்சு நடிக்க முடியாது. டிவிலன்னு உனக்கு தெரியும். டிவியில் முக்கியமாக அப்படி நடிக்கவே முடியாது. ஏன்னா
ஒரு நாளைக்கு 8 சீன் பண்ணுறோம், 8 சீன் 9 சீன் பண்ணுறோம். அதில் வந்து ஒரு டயலாக்கும் நம்ம எப்படி பேசணும் அப்படி பேசணும்னு யோசிச்சு பண்ண முடியாது. நம்மளுக்கு என்ன வருதோ அதுதான் பண்ணிட்டு இருக்க முடியும். அது ஏதோ அது சிங்க் ஆகுதுன்னா சிங்க் ஆகட்டும், அது பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போட்டோம். பட் இந்த மாதிரி விமர்சனம் நீ பண்ணிக்கோ, ஆனால் நீ கெட்ட வார்த்தையில் திட்டக்கூடாதுல்ல. நீ கெட்ட வார்த்தையில் என்ன கூட திட்டிக்கோ, ஆனால் என் கூட இருக்கிறவங்களை நீ திட்டக்கூடாது. நீ ஜாஸ்தி கோவப்பட்டு நான் பார்த்தே கிடையாது. அதான் என் ரெண்டாவது நான் இப்போ சும்மா ஒன்றை கேட்குறேன். யாரு நான் அன்னைக்கு தியேட்டரில் இடத்துல நீ இருந்தீங்கன்னா நீ அடிச்சிருப்பேன். அதுதான் நம்ம 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 அதுதான் நான் வார்த்தையில சொல்லிட்டு நீ போப்பான்னு கையை மட்டும் பிடிச்சி தள்ளி விட்டு போனேன்னு தவிர நான் என்னால் வேற எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா எனக்கு தெரியும் என்னோட லிமிட்ஸ் என்ன, அந்த லிமிட் இல்லை. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கோவப்படும் போது என்ன அடக்கிற ஆள் நீ தான், ஓகேவா? ஏன்னா நான் வந்து தேவையில்லாமலாம் கோவப்படுவேன். நான் பண்ணுறது கரெக்ட். என்னோட பழக்கம் என்னன்னா, நான் ரொம்ப இமோஷனலாக திடீர்னு காமெடி நினச்சது ஒன்று பேசி விட்டுருவேன், கோவம் நினச்சது ஒன்று பேசி விட்டுருவேன். என்னை கண்ட்ரோல் பண்ணுறது நீ தான். பிரீத்தியை ஃபஸ்ட்டு எங்கே பார்த்தேன்? பிரீத்தியை நிறைய வாட்டி ஜோடி நம்பர் 1 ஷூட்டிங்லலாம் பார்த்துருக்கேன். ஐ மீன் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். பட் நானும் பிரீத்தியும் பேச ஆரம்பித்தது வந்து நம்ம எதாவது இன்டர்வியூ பண்ணால் யாரா அவன் கோமாளி அப்படின்றானுங்க. எனக்கு என்ன உங்களுக்கு இதில் ஒரு ஒரு இது நம்மளுக்கு மட்டும் இல்லை சஞ்சய், இது உனக்கு எனக்கும் இல்லை. சம்பாதிக்கிறத வந்து எப்படி செலவு பண்ணுவோங்கிறது நான் பார்க்குறவங்களுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்படி தான் பண்ணியிருப்போம். உடம்பும் கெட்டு போயிருக்கோம், நம்மளும் நாசமாக போயிருக்கோம். கடைசியில் ரோட்டுக்கு தான் வந்துடும். அதான் சஞ்சய், பேரை கெடுத்துக்கிட்டு ரோடுக்கு வந்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன, நீ என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கிற? சத்தியமாக தெரியல. இல்லை நீ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அடிக்கடி டைரக்ஷன்லாம் பண்ணுவியா? அப்போ டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா?